காலை வணக்கம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் அன்று உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெய் பீம். டாக்டர் அம்பேத்கர் புகழ் வாழ்க. டாக்டர் அம்பேத்கர் கொள்கை வாழ்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கெல்லாம் வாக்குரிமை வாங்கி கொடுத்த அந்த நாளை அவரின் பிறந்த நாளான இன்று நாம் நினைவு கூற வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். ஏனெனில் தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக அதனுடைய தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் அதன் தொண்டர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் போட்டோவிற்கும் அவருடைய சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். மகிழ்ச்சி. அதே வேளையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் திராவிட கட்சிகளின் தொண்டர்கள், மற்ற ஏனைய கட்சிகளின் தொண்டர்கள், கட்சிக்காரர்கள் எல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் போட்டோவை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்களா என்றால் கேள்விக்குறிதான். முக்கியமாக திராவிட கட்சிகள் பலமாக இருக்கின்ற இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு சேரியிலையும் வசிக்கின்ற திராவிட கட்சிகளின் தொண்டர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் போட்டோ வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்களா என்றால் கிடையாது. ஏனெனில் அவர்களெல்லாம் கலைஞர் பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ, ஜெயலலிதா பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ தான் போட்டோ வைத்து அவர்களின் போட்டோ வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். ஏனெனில் அவர்களெல்லாம் திராவிட கட்சிக்காரர்கள். ஆனால் அவர்கள் சேரி மக்கள், பட்டியலின மக்களின் பட்டியலின மக்கள் உடைய வாழ்கின்ற திராவிட கட்சியின் தொண்டர்கள். ஆக இவர்களெல்லாம் அம்பேத்கரின் போட்டோ வைத்து வணங்கிவிட்டால் திராவிட கட்சியில் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. கடந்த 50 ஆண்டு காலமாக இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற அவலநிலை இதுதான். இவன் ஒரு சேரிக்காரனாக தான் இருப்பான், இவன் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவனாக தான் இருப்பான், இவன் ஒரு தலித்தாக தான் இருப்பான். ஆனால் திராவிட கட்சியிலோ இல்லை ஏதோ ஒரு கட்சியிலோ ஒரு தொண்டராக, நிர்வாகியாக இருப்பான். ஆனால் அம்பேத்கர் பிறந்தநாள் வந்தால் அவருடைய போட்டோவை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த மாட்டான். ஆனால் அதுவே அவனுடைய கட்சியின் தலைவர் கலைஞரோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை ஏனைய தலைவர்களோ, ராஜீவ்காந்தியோ அல்ல இந்திரா காந்தியோ இல்லை பாஜகவை சார்ந்த முக்கிய தலைவர்கள் யாரோ இறந்துவிட்டால் அவர்களுடைய போட்டோவை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். ஆக இங்கே இந்த சமூகத்தை இவர்கள் ஒடுக்குவதற்காகவே இங்கே சேரியில் இருக்கின்ற திராவிட கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு மேலும் மேலும் இன்னும் ஒரு இழிவு பெயரை, ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த மக்களை அவமானப்படுத்துவதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த சாதி மக்களிடம் ஓட்டு வாங்கலாம், வீடு கொடுத்து வாங்கலாமா, பிரியாணி கொடுத்து வாங்கலாமா, 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா பணம் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள், இது போன்ற அவர்களுக்கு ஏதாவது வேட்டி சேலை கொடுத்தால் ஓட்டு போடுவார்கள் என்ற மனநிலையில் தான் அந்த திராவிட கட்சிகளின் தலைவர்கள் எல்லாமே இந்த திராவிட கட்சியில் இருக்கும் சேரியில், முக்கியமாக சேரியில் இருக்கும் தொண்டர்கள் எல்லாம் வழிநடத்தி வருகிறார்கள். ஏனால் அவர்களுக்கு சேரி மக்கள் ஓட்டு தான் முக்கியமாக தேவைப்படுகின்றது. இந்த தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் உருவாகினாலும் அவைகள் எல்லாம் இந்த சேரி மக்களின் வாக்குகளை நம்பிதான் கட்சிகள் உருவாகுகின்றன. ஆக அம்பேத்கர் அவர்கள் வாக்குரிமை வாங்கி கொடுத்ததால் தான் இவர்கள் இங்கே வேட்பாளராக நிற்கின்றார்கள். இவர்கள் எம்எல்ஏ ஆக முடிகிறது, எம்பி ஆக முடிகிறது, கவுன்சிலராக முடிகிறது, ஊராட்சி மன்ற தலைவராக முடிகிறது என்ற மனநிலையெல்லாம் இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு வாக்கை எப்படி நம்ம பணம் கொடுத்து வாங்கலாம், எப்படி பீர் கொடுத்து வாங்கலாம், பிரியாணி கொடுத்து வாங்கலாம், இந்த மக்களை எப்படி நம்ம ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம், இந்த நிலைதான். இந்த அடிப்படையில் தான் தற்போது இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களின் மனநிலை இந்த சேரி மக்களிடம் இருக்கின்றது. ஆகவே அம்பேத்கர் பிறந்தநாள் இன்று கூட அந்த வேட்பாளர்கள் கூறிய ஒரு சொல்லியிருக்கலாம், ஒவ்வொரு சேரியிலும் ஒவ்வொரு கிராமத்திலையும் அம்பேத்கர் போட்டோ வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்யுங்கள், ஏன்னால் அவர் தான் நமக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தார், இவர் தேர்தல் காலத்தில் நாம் இருக்கின்றோம், இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள், அதனால் ஒவ்வொரு சேரிகளிலும் திராவிட கட்சிகள், அதிமுக, திமுக, மற்ற ஏனைய கட்சி உள்ள தொண்டர்கள் எல்லாம் போட்டோ வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துங்கப்பா அப்படி என்று ஒரு அறிவுரை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் முக்கியம் அல்ல. ஆனால் ஓட்டுக்காக வருவார்கள், நாங்கள் அதை செய்கின்றோம், இதை செய்கின்றோம், அதை பண்ணுகிறோம், இதை பண்ணுகிறோம் என்று செய்கிறார்கள் தவிர இந்த ஒரு விஷயத்தை கூட அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே இங்கே திராவிட கட்சிகள் நம்முடைய ஓட்டை எப்படி வாங்கலாம் என்ற கணக்கில் தான் உள்ளவர்களே தவிர
நம்மளை எப்படி அதிகாரத்துக்கு கொண்டு வரலாம், நம்மளை எப்படி தலைநிமிர செய்ய வைக்கலாம், நம்மளை எப்படி ஒரு ஒரு மனிதராக சமமாக வைத்திருக்கலாம் என்கின்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு இது போன்ற தலைவர்களுக்கு, இது போன்ற கட்சிக்காரர்களுக்கு, இது போன்ற திராவிட கட்சிகளுக்கு தான் இங்கே உள்ள சேரி மக்களில் சேரியில் வசிக்கின்ற திராவிட கட்சியின் தொண்டர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், கலைஞர் பிறந்தநாள் வந்ததுன்னா உடனே மோட்டை வைப்பான், மாலை வைப்பான், வெடி வெடிப்பான், இனிப்பு கொண்டாடுவான். இந்த சேரி பசங்க தான் பண்ணுவானுங்க. அதுபோல் ஜெயலலிதா பிறந்தநாள் நினைவுலாம் பாருங்கள், மாலை வைப்பான், மணி வைப்பான், ரேடியோ கட்டான், இப்போ ஸ்வீட்டு கொடுப்பான், வேட்டு வெடிப்பான். இந்த சேரி பக்கம் தான், இந்த சேரி பசங்க தான் அப்படி பண்ணுவானுங்க. இந்த பட்டியலின மக்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. இந்த தலித்து கட்சி தான் அப்படி பண்ணுவான். தலித்து கட்சி, தலித்து சார்ந்தவன் தான் அப்படி பண்ணுவான். ஆக இவனுங்க திராவிட கட்சியில் அவனோட முதலாளிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும். அவங்க முதலாளிக்கு இவன் அடிமையாக இருந்துக்கிட்டு இங்கே உள்ள மக்கள் 4 பேர் அடிமையாக அங்கே கொண்டு போய் விட்டணும். இதுதான் உள்ள திட்டமிடல். எனவே தான் இந்த நிலை மாற வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள் பட்டியலின மக்களே, தலித்து மக்களே, பறையின சமூகமே, யோசித்து பாருங்கள். இங்கே திராவிட கட்சிகள் நம்மளுடைய சேரியில் திராவிட கட்சியின் தொண்டர்களை எப்படி வைத்திருக்கிறார்கள், அவர்களை வைத்து எப்படி நம்மளிடம் ஓட்டு வாங்கலாம் என்கின்ற கணக்கில்தான் இந்த 50 ஆண்டு காலமாக இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். அம்பேத்கர் கனவு நிறைவேற வேண்டும். வாக்குரிமை என்பது நாம் ஆள்வதற்குத்தானே, மற்றவரை ஆதரிப்பதற்கல்ல. நமக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வாக்குரிமை வாங்கி கொடுத்தார். எனவே அம்பேத்கருடைய பிறந்த நாள் கூட ஒரு போட்டோ வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்ய வக்கில்லாத, திராணியற்ற அந்த எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அவர்களுக்கு நீங்கள் துணை போய்கொண்டு வாக்கு போட்டு உங்களுடைய வாழ்வை வீணாக்கி கொள்ளாதீர்கள். இதுவரை நீங்கள் ஓட்டு போட்ட சவமாக இருந்தது போதும், இனி ஆளு சவமாக மாறுவோம். நமது வாக்குரிமை, நமக்கு அதிகாரம், அதை நாம் இழந்துவிட்டால் நாம் மீண்டும் நாம் இவர்களுக்கு, திராவிட கட்சிகளுக்கு அடிமையாகத்தான் இருக்கின்றோம். இங்கே திராவிட கட்சியின் தொண்டர்கள், ஒவ்வொரு செயலும் திராவிட கட்சியின் தொண்டர்கள் அவர்களுக்கு நம்மளை கொண்டு போய் அடிமையாக விட்டு அவரிடம் பிழைப்புவாதம் செய்து கொண்டு அவரிடம் பணங்காசு வாங்கி கொண்டு நம்மளை இங்கே அடிமையாக வைத்திருப்பதற்கு நம்மளுடைய சேரியிலே இருக்கின்ற திராவிட கட்சியின் தொண்டர்களே அதற்கு முக்கிய பங்களிக்கின்றார்கள், முக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களே இந்த சமூகத்தை மீண்டும் ஒடுக்குவதற்கும் அடக்குவதற்கும் வழிவகை செய்து வருகின்றார்கள். எனவே எனது அருமை தலித்து மக்களே, சேரி மக்களே, பட்டியலின மக்களே, இந்த நிலை மாற வேண்டும். இதை யோசித்து பாருங்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் அன்று கூட ஒரு சேரியிலும் இருக்கின்ற திராவிட கட்சிகள், மற்ற கட்சிகளின் தொண்டர்கள் ஒரு போட்டோ வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் ஏன் ஓட்டு போட வேண்டும்? அவர்களை ஏன் நாம் ஆதரிக்க வேண்டும்? அவர்களுக்கு நாம் ஏன் அனைத்து வகையான உதவிகளும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுவீர்கள். இந்த நிலை மாற வேண்டும். நாம் ஆள வேண்டும். வாக்குரிமையை நாம் யாரிடம் விலை பேசாமல் யாரிடம் விற்பனை செய்யாமல் நம்முடைய உரிமையை நமக்காக வாங்கி கொடுத்த அம்பேத்கரின் அந்த வாக்குரிமையை நாம் அம்பேத்கருக்காக பயன்படுத்துவோம் என்று கூறி, இந்த வேளையில் திராவிட கட்சிகளின் நிலைகளை நீங்கள் புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் நீங்கள் நமக்காக, நம் இனத்திற்காக, நம் அம்பேத்கரின் கொள்கைக்காக வாழ்கின்ற தோழர்களுக்கு வாக்களித்து உங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய் பீம். நன்றி, வணக்கம். நமோ புத்தாயா.